Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃபனுக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ஒரு குருமா ரெசிபி தாங்க. ரொம்ப சீக்கிரமாக இந்த குருமாவை செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஹோட்டலெல்லாம் நீங்கள் பரோட்டா, பூரி, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. அதே குருமா தான் நம்ம செய்ய போகிறோம். இது போல் விதவிதமான நிறைய குருமா ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பிளேலிஸ்ட்டும் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த குருமாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குருமா செய்யறதுக்கு முதல்ல சில பொருட்கள்லாம் நம்ம வதக்கி அரைக்கணும். அதுக்கு அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இது நல்லா சூடேறட்டும். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி கடலெண்ணெயோட அளவு சேர்த்துக்கோங்க. நான் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்தேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்க்கும்பொழுது தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. ஏன்னா இதெல்லாம் எண்ணெயில் பொரியணுமே தவிர கருகக்கூடாது. கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டும் மாறிடும், அந்த ஃப்ளேவரும் மாறிடும். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால நான் இன்னைக்கு 5 பச்சை மிளகாய், நல்ல பெரிய பெரிய பச்சை மிளகாய் விதையெல்லாம் எடுத்துட்டு இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். 4 பெரிய பல்லு பூண்டு, அதையும் இதில் சேர்த்தாச்சு. சின்ன பல்லாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் செய்கிற இந்த குருமாவை 4 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாவோ குறைவாவோ சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 3 கைப்பிடி அளவு நான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை, அதாவது சாம்பார் வெங்காயம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதனுடைய கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். சீக்கிரமாகவே இந்த வெங்காயம் வதங்கி வரும். வெங்காயம் சேர்த்த பிறகு தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுட்டு வதக்குங்க. வெங்காயம் இது போல் ஒரு பதத்தில் வதங்கி வரணும். ஆனால் கலர் ரொம்ப மாறிடக்கூடாது. கலர் மாறிடுச்சுன்னா டேஸ்ட்டும் மாறிடும், அந்த ஸ்மெல்லும் மாறிடும். அதனால தான் அதற்கு அடுத்தது ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முழு முந்திரி பருப்பு தான் சேர்த்துருக்கேன். 10லேருந்து 15 அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துருங்க. முந்திரி பருப்பு தான் ஒரு ராயல் டேஸ்ட்டையே இந்த ரெசிபிக்கு தரப்போகுது. அதற்கு அடுத்தது அரை மூடி அளவு தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவும் பொழுது அந்த கருப்புலாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்க்கும்பொழுது தீயை குறைச்சி வச்சுருங்க. முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்பொழுது டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கும். முந்திரி பருப்பு வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முந்திரி பருப்புக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்து வறுத்துட்டு அதுக்கு பிறகு தேங்காய் சேர்த்து உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூட்லேயே தேங்காய் வதங்கி வந்துடும். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல மைய ஒரு விழுதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். கலர் பாருங்கள் எந்த அளவு இருக்குது, வதங்கி இருக்குது, ஆனால் கலர் ரொம்ப மாறலை. இப்போ மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துட்டோம். முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. முதல்லையே நம்ம தண்ணி சேர்த்துட்டா சரியாக அந்த பொருட்கள்லாம் அரைப்படாது. அதனால தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் நல்ல ஒரு பேஸ்ட்டாக மைய ஒரு விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மைய அரைச்சாதான் குருமாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு இது போல் ஒரு பதத்தில் விழுதாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா அது ஒரு கரெக்டான பதமாக இருக்கும். தண்ணி பிறகு தேவைப்படும், நம்ம அப்போ சேர்த்துக்கலாம். திரும்பவும் அதே கடாயை வாஷ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கடலெண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தேன். திரும்பவும் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை தாளிப்புக்காக சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்ச பிறகு 1 இனுக்கு கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்துடுங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. இது 2 கைப்பிடி அளவுள்ள சின்ன வெங்காயம் இது போல் நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணாமல் நீல வாக்கில் அந்த ஸ்லைஸை மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் இந்த குருமாக்கு அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இல்லை வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருவாங்க அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா அப்படியே கலர் மாறி அந்த கண்ணாடி பதத்தில் நமக்கு வதங்கி வருது. இது போல் ஒரு பதம் வரைக்கும் வதங்குச்சுன்னா போதும். உப்பு இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஆனால் வெங்காயம் ப்ரௌன் கலரில் மாறாமல் பார்த்துக்கோங்க. ப்ரௌன் கலரில் மாறிடுச்சுன்னா நம்ம குருமாவோட டேஸ்ட்டை அது மாற்றி தந்துடும். அதனால தான்
கரெக்டாக அந்த கண்ணாடி பதம் தாண்டி லைட்டாக அது சுருங்கி வரும். இது போல் ஒரு கலரில் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம நல்லா பெரிய சைஸில் இருக்க தக்காளி, பழுத்த தக்காளியாக இருக்கட்டும், அதை இது போல் பெரிய பெரிய துண்டுகளை கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். தக்காளி சேர்க்கும்பொழுது தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் கருகி போகாமல் இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே தக்காளி வேகட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் நமக்கு. அப்போ தான் குருமாக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ரொம்ப புளிப்பாக இருக்க தக்காளியாக இருந்ததுன்னா சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. குருமாவில் அந்த புளிப்பு டேஸ்ட்டு தெரியக்கூடாது. தக்காளி இது போல் நமக்கு சாஃப்டாக மசியணும். கரண்டியில் வச்சு அப்படியே நம்ம அழுத்தும்போது சாஃப்டாக மசியணும். புளிப்பு இல்லாத அளவுக்கு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அந்த விழுதை எடுத்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கோங்க. இந்த குருமா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ சேர்த்து நம்ம கலந்து விடும்பொழுது கொஞ்சம் தனியாக வச்சிங்கன்னா தான் கொதிச்சு வரும்போது அந்த திக்னஸ் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பும் தேவையான அளவு நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துடணும். அதனால தான் இப்போ தீயை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. குருமா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹோட்டல்ஸ்லலாம் வெள்ளை கலரில் இதே மாதிரி தான் வைப்பாங்க. உங்களுக்கு இந்த கலர் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் தூள் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். நல்லா இது போல் நொர பொங்க கொதிச்சு வரப்போது இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு இருக்கும். உப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடலாம். நிறைய நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லா பொருட்களுமே ஏற்கனவே வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் பச்சை மணம் எல்லாம் முக்கால்வாசி போயிருக்கும். இப்போ இது போல் கொதிச்சு வந்ததுனாலே போதும். தேங்காய் சேர்த்துட்டு நீங்கள் நிறைய நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா தேங்காய்லேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்மெல் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் அது மாற்றி தரும். அதனால நல்ல ரசம்லாம் கொதிக்கும் இல்லைங்களா, நொர பொங்க கொதிச்சு வரும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே கொதிச்சு வரும். அது போல் ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்பொழுது தெரியுது பாருங்கள். ஆனால் கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடாதீங்க. இறக்க போகிறோம் அப்படிங்கிற சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் தாராளமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா குருமாவோட வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும். ஏற்கனவே சோம்பெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். அதோட கொத்தமல்லி இலைகளோட வாசனையும் சேர்ந்து இந்த குருமா அட்டகாசமான மணத்தில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குருமாவை பரோட்டா, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இப்படி எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டில் வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாங்க. இதே அளவுகளோட இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது போல் சுவையான விதவிதமான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.